அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மனிதன் யாருடைய நெருக்கத்தையோ பெறணும்னு சொல்லி ஆசைப்படுறான். மனைவி என்னுடைய பிரியமான மனைவி, அவளுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும் என்பதாக ஒரு கணவன் ஆசைப்படுகிறான். ஒரு மாணவன் தனக்கு பிடித்தமான ஆசிரியரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்களோடு நான் என் அன்பையும் நேசத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறான். அரசியல் தலைவர்களோடு, மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களோடு என்னுடைய நெருக்கம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு பாத்தியப்பட்டவர்களாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக மனிதன் ஆசைப்படுவதுண்டு. ஆனால் நெருக்கத்திற்கு உரித்தான நபர் அவனுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் இந்த உலகமும் மறுமையும் வெற்றி அடைந்து விடுவோம், அவர்களுடைய வாழ்க்கை விமோச்சனம் அடைந்து விடும் என்பதாக யாரை நாம் யோசிக்கின்றோமோ அவனுடைய நெருக்கம் இலகுவான வழியில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களிலே அல்லாஹுக்கு நெருக்கமான நபர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, காலோ மன்ஹும் யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகமே அவர்கள் யாரு அல்லாஹுடைய நெருக்கமானவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறீர்களே, அவர்கள் யார் என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்து, அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறார்கள், இன்னும் அவருடைய நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நபியவர்கள் கூறக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய நெருக்கம் இறைவனோடு இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இரவும் பகலும் இறைவனோடு கழிக்கக்கூடிய, இறைவனுடைய நெருக்கத்தோடு கழிக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.